அண்மை செய்தி. புதுக்கோட்டை அதிமுக முன்னாள் கவுன்சிலர் திரு ஜபகர் அலி உயிரிழந்த சம்பவத்தில் முதல் கட்டமாக லாரி டிரைவர் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் ரகுபதி அவருக்கு பதில் கொடுத்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். அமைச்சர் ரகுபதி என்ன பதிலை தெரிவித்திருக்கிறார்? விவரங்களை விளக்கலாம். தர்ஷினி வணக்கம். புதுக்கோட்டை அதிமுக முன்னாள் கவுன்சிலர் உயிரிழந்த சம்பவத்தில் முதல் கட்டமாக லாரி டிரைவர் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் தீவிரமான விசாரணை நடந்து வருவதாகவும் விரைவில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலளித்திருக்கின்றார். புதுக்கோட்டையிலே அதிமுக முன்னாள் கவுன்சிலர் ஜபகர் அலி உயிரிழந்த சம்பவம் முதற்கட்டமாக அதில் அந்த குற்றத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுபவர்கள் விசாரணை வளையத்தில் கொண்டு வரப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் லாரி ஓட்டி சென்ற அந்த லாரி டிரைவரை கைது செய்தது வழக்கை திசை திருப்பும் செயலா, முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அடிப்படை புரிதல் இல்லையா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தையே டிவியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என சொன்னவர்தானே கடந்து போக வேண்டுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தொடர்ந்து சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் விசாரணை வளையத்தில் கொண்டு வரப்பட்டு அவர்கள் தொடர்ந்து விசாரணை செய்யப்பட்டு வருவதாகவும் நிச்சயம் இந்த விவகாரத்திலே குற்றத்திலே ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் ரகுபதி உறுதிபட தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதில் கொடுத்திருக்கிறார். புதுக்கோட்டை அதிமுக முன்னாள் கவுன்சிலர் ஜபகர் அலி உயிரிழந்த சம்பவத்தில் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார்.